ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமி எல்லாரையும் சமாதானப்படுத்திட்டு போய் படுங்கன்னு சொன்னால் நம்ம எலியில் என்ன பண்ணுறப்பல கட்டிலே இப்போ கட்டி பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருக்காரு. அது ஒன்றும் இல்லைங்க, அதாவது நாற்காலியை தான் கட்டிலுன்னு சொன்னோம். அந்த நாற்காலி காலையே கட்டி பிடிச்சிட்டு இவரும் உட்காந்துருக்காருங்க. ஐயோ, தாத்தாவை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. இருந்தாலும் 2 நாள் 3 நாள் சோகம் தானே இருக்கும். நம்ம எலியில் கண்ணீர் விடுறதை பார்த்தோன்னே நமக்கும் கொஞ்சம் கண்ணீர் வந்துருச்சு. சரி விடுங்க, கண்ணை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் விடுங்க எலில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறுதல் போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா சரின்னு சொல்லிட்டு போய் படுக்கலான்னு பார்த்தா இங்கே பாட்டி ஒரு பக்கம் சோகத்தில் உட்காந்துருக்காங்க. பாட்டியை மடியில் போட்டு தாலாட்டு பாடி இவங்க தூங்கி வைக்கிறதுக்குள்ள இவங்க படுற பாடு இருக்கே யோயோ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. மறுநாள் விடியதுங்க. விடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லாருமே அழுதுட்டு தூங்கிட்டாங்கங்க. அதுக்கப்புறம் நம்ம பாக்கியா ஏஞ்சி வராங்க. வந்தோடனே அம்மாடி பாக்கியா நீ எப்படிமா இருக்க, இங்கே வாமான்னு சொல்லிட்டு ஒரு கூக்குரல். என்னடான்னு பார்த்தா தாத்தாவோட ஆவி வந்து அலேக்கா உட்காந்துருக்குங்க. இதை பார்த்தோன்னே எப்படிங்கிறியா இருக்கு, மேக்கப்லாம் தாத்தாவுக்கு தூக்கலாக இருக்கே. இதை பார்த்தோன்னே புது மாப்பிள்ளைக்கு ரம்பப்பரே நல்ல யோகமாடா அப்படின்னு ஒரு பாட்டை போட்டுடணும் போல. செம்மையாக இருந்ததுப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. தாத்தா இருந்தாலும் அப்பாடா ஈஸ்வரியை விட்டு தப்பிச்சிட்டோண்டான்னு மனசுக்குள்ளே நினைப்பார் போல. இருக்கட்டும், இதுக்கப்புறம் தாத்தா என்ஜாய் பண்ணுவார். அதை பார்த்துட்டு நம்ம பாக்கியா கொஞ்சம் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் செல்வி வந்து ஆறுதல் சொல்ல ஒரே இதாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஜெனி வீட்டிலேருந்து வராங்க. வந்தோடனே உங்களால் ஜெனியே பார்த்துக்க முடியாது, உங்களையே பார்த்துக்க முடியாது, இந்த டைமில் நான் எப்படி ஜெனியை இங்கே விட்டு வைக்கிறது, நான் ஜெனியை கூட்டு போகிறேன்றாங்க. செல்ஃபிஸ் உலகமாடா அப்படின்னு பாட்டி ஒரு லுக்கை போட ஐயோ பாட்டி என்னை இப்படி பார்த்துட்டாங்க, நான் கண்டிப்பாக வரமாட்டேன், நான் எங்கேயும் போக மாட்டேன், என்னை யாரும் அசைச்சிக்க முடியாது அப்படின்ட்டாங்க ஜெனி. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. கோபி ஒரு பக்கட்டும் கண் கலங்குறாங்க. என்னன்னு பார்க்குறீங்களா, மறுநாள் விடியுதுங்க. விடிஞ்சதுக்கப்புறமா பால் தெளிக்கிற சடங்காச்சு. அதனால் போய் சாம்பலை எடுத்துகிட்டு வருவோம்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் வந்து தாத்தா தாத்தான்னு அழுக. பேர பிள்ளைங்களாம் அழுகிறாங்க. ஓகே, அடுத்து சின்ன பானையில் எனக்கு கொஞ்சோண்டு சாம்பல் கொடுங்கன்னு கோபி அழுகிறாரு பாருங்க.